Nice morning to everyone. In this video section, we are going to learn Class 9 English Unit 5 poem River, page number 141 to 144. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம யூனிட் 5ல் ரிவர் போயம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி யூனிட் 5 ப்ரோஸில் வந்து வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே வாட்டர் பேஸ்டானது தான். ஸோ ஒரு ரிவர் வந்து எங்கே உருவாகி எங்கே போய் முடிவடையுது அப்படின்றத பற்றி நம்ம இங்கே வந்து நமக்கு அந்த போயட்டஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு வாட்டர் வந்து எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அந்த ரிவர் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆகுது இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது இந்த ரிவர் வாட்டர் தான். ஸோ அந்த ரிவரில் ஃப்ளோ ஆகிற தண்ணி வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா அந்த வாய்க்கால் வெட்டிக்கலாம். ஸோ அதாவது கிணல் சொல்லுவாங்க. இன்னும் நிறையா இந்த ஏரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆற்றுல தண்ணி வந்தாலே நார்மலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ஆற்றுல நிறைய தண்ணி வருது அப்படின்னா அந்த ஹீட் நமக்கு குறையிறதுக்கான ஒரு டைம்னா கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே நமக்கு ரிவர் போயமில் வாம பேஜில் ஸோ நீங்கள் வந்து ஹாவ் யூ எவர் பீன் டு எ ரிவர்? ஸோ நீங்கள் யாராவது வந்து ஆற்றுக்கெலாம் போயிருக்கீங்களா? ஸோ போயிருந்தீங்கன்னா எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது ஷேர் பண்ணுங்கள் கிளாஸில். டிஸ்கிரைப் த பியூட்டி ஆஃப் த ரிவர் யூ ஹாவ் சீன். ஸோ நீங்கள் அந்த பார்த்த அந்த அழகான ஆற்றை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரிவருக்கு போயிருக்கீங்க? நிறையா ரிவர் இருக்கு இல்லையா? காவேரி, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி இந்த மாதிரி. ஸோ அந்த ரிவர் ஃப்ளோ ஆகிற இடத்துல வந்து ரெண்டு சைட்லேயுமே எப்படி இருக்கும், அந்த ரிவர் பேங்க் சைடு எப்படி இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க கிளாஸில். அண்ட் தென் டு யூ திங்க் ரிவர்ஸ் ஹாவ் லைஃப் லைக் ஹியூமன் பீயிங்ஸ்? ஸோ மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு வந்து ஒரு உயிரோட்டம் உள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மனுஷங்களை போலவே ஆற்றுக்கும் உயிர் இருக்கா, அந்த தண்ணிங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தண்ணி உயிரோட்டம் இருக்கிறனால தான் அது பாயும் போது வந்து செடி கொடிகள் எல்லாமே வளம் பெறுகின்றன. நிறைய நமக்கும் அது தண்ணி குடிக்கிறதுக்கும் சரி, அனிமல்ஸ்க்கு, பேர்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து தண்ணி அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரிவர் போயமோட போயட்டஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலின் அண்ட் பர்க்ஸ். அவங்க தான் வந்து இந்த போயமோட poetess. River, river, little river, bright you sparkle on your way, over the yellow pebbles dancing, through the flowers and foliage glancing. Like a child at play, river, river, swelling river, on you rush through, rough and smooth, louder, faster, brawling, leaping, over rocks by rose banks, sweeping, like impetuous youth. ஸோ ரிவர் லிட்டில் ரிவர். ஸோ ரிவர்னால் ஆறுன்னு தெரியும், லிட்டில் ரிவர்னால் சின்ன சிறிய ஆறு. பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, நீ போகிற வழி எல்லாமே பிரகாசமாக மின்னுற. ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங். ஸோ எப்படி போகிற அப்படின்னா இந்த எல்லோ கலர் கூழாங்கல் டான்ஸ் ஆடுற மாதிரி நீ டான்ஸ் ஆடிட்டே போகிற. த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாயிலேஜ் கிளான்சிங். ஃப்ளவர்ஸ், அந்த ஃபாயிலேஜ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எ கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். அதாவது பசுமையான அந்த தாவரங்களை எல்லாத்தையுமே வந்து தொட்டுட்டே நீ போகிற. அந்த கொத்து கொத்தாக இருக்கிற அந்த தாவரங்கள், பூக்கள், இது எல்லாத்தையுமே நீ தொட்டுகிட்டே போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைக் எ சைல்டு அட் ப்ளே, ஒரு குழந்தை விளையாடுறது போல் நீ போகிற. ஸோ ரிவர், லிட்டில் ரிவர், பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங், த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாயிலேஜ் கிளான்சிங், லைக் எ சைல்டு அட் ப்ளே. ஸோ நெக்ஸ்ட்டு ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர். ஸோ ஸ்வெல்லிங்னா என்னென்னா பெருக்கெடுத்து ஓடுறது. ஓகேவா? நிறைய ஓடுறது இல்லையா, அதுக்கு பேர். ஸோ ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். ஸோ ரஃப்னா என்னன்னு தெரியும், கரடு முரடாக இருக்குது. ஸ்மூத்னா மிருதுவாக இருக்கிறது. ஸோ நீ வந்து போகிற வழியெல்லாம் எப்படி போகிறேன்னா கரடு முரடாக இருக்கிற அந்த பாறைகள் மேலேயும் ஸ்மூத்தாக இருக்கிற அந்த பாறைகள் மேலேயும் நீ தாவி போயிட்டுருக்க. லவுடர், ஃபாஸ்டர், ட்ராவலிங், லீப்பிங். ஸோ லவுடர்னா ஃபாஸ்ட்டாக போகிறது, சத்தம் போட்டுக்கிட்டே போகிறது, சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு, அதாவது ஒன்றோட ஒன்று மோதிட்டே போகுது இல்லையா, அந்த மாதிரி குதிச்சு, லீப்பிங்னா குதிச்சு பாஞ்சு போய்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங், நீ பாறைகள் மீதும் தாண்டி போகிற, நிறையா மலர் இருக்கக்கூடிய அந்த ரோஜா வனங்கள் வழியாகவும் போகிற. இது எல்லாத்தையுமே ஸ்வீப்பிங் அடிச்சுட்டு போகிற, அங்கே இருக்கிற சின்ன சின்ன செடி கொடிகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு நீ போகிற. லைக் இம்பெட்டுவஸ் யூத் அப்படின்னா
இம்பெட்டுவஸ்னால் என்னென்னா சின்ன குழந்தைங்க ஒரு 5-6 வயசு குழந்தைங்க எதுக்குமே பயப்படாது. ஒரு பெரிய விஷயம் நம்ம தொடுறதுக்கு கூட பயப்படுவோம். அந்த சின்ன பெரிய ஒரு பூச்சா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அனிமலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு டேஞ்சரான ஒரு இதாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து அந்த பயம் தெரியாமல் போய் எல்லாமே எடுத்து விளையாடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இம்பெட்டுவஸ் யூத், நீ யாருமே பயம் இல்லாத ஒரு யூத்தான இருக்கக்கூடிய மனுஷங்க போல் நீ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கிளான்சிங் அப்படின்றது டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் த சைட் வித்தவுட் காசிங் மச் டேமேஜ். எதையும் டேமேஜ் பண்ணாமல் லைட்டாக அதை உரசிட்டு அது மேலே போகிறோம் இல்லையா, அதுதான் ஒரு கிளான்சிங்கிறது. ஸ்வெல்லிங் அப்படின்னு என்னென்னா பிகமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வேல்யூம். ஸோ பெருக்கெடுத்து அதிக அளவில் போகிறதுக்கு பேர். ஓகேவா. ரோஸ் பேங்க் அப்படின்னா ரிவர் பேங்க்ஸ் வேர் ரோசஸ் அப்பியர் அலாங். ஸோ ஆறு ஓடுற இடத்துல வந்து ஒரு மலர் வனம் இருக்கு இல்லையா, ரோஜா வனங்கள், அந்த வழியாக போகிறது. நெக்ஸ்ட்டு இம்பெட்டுவஸ் அப்படின்னா ஆக்டிங் குயிக்லி அண்ட் வித்தவுட் தாட் ஆர் கேர். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது தான் இம்பெட்டுவஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா மெமரி போயம், ரொம்ப ஈஸியான ஒரு போயம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிவர் ரிவர் brimming river, broad and deep and still as time, seeming still yet still in motion, tending onward to the ocean, just like mortal prime. River, river, headlong river, down you dash into the sea. See that line hath never sounded, see that sail hath never rounded, like eternity. ஸோ ரிவர் ரிவர் brimming river. ஸோ brimmingனா என்ன அப்படின்னா வழிந்தோடுறது. ஓகேவா. வழிஞ்சு ஓடுறது, ஓவர் ஃப்ளோ ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் சொல்லுவோம் brimming river. ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் ஆஸ் டைம். ஸோ ப்ராட்னா அகலமாக இருக்கிறது, டீப்னா ஆழமாக இருக்கிறது. ஸோ ஸ்டில் ஆஸ் டைம்னா எப்பயுமே அழியாத ஒரு எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு காலத்துலேயும் வந்து அசைக்க முடியாதது போல் நீ வந்து போயிட்டுருக்க. சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன். ஸோ சீமிங் ஸ்டில்னால் இன்னமும் அசையாமல் இருக்கிற மாதிரி தோணாலும் உன்னோட இயக்கத்தில் வந்து எப்படி நிற்கணும், நீ வந்து உன்னோட போகிற வழியில் வந்து நீ வந்து எந்த தடைகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நீ போயிட்டுருக்க. ஸோ அதோட இயக்கத்தில் வந்து நிலைச்சு நிற்கிது அப்படின்னு சொல்கிறது அதோட இலக்கை நோக்கி போகிற மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன். நீ எதை நோக்கி போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட இலக்கு எதுவாக இருக்குது, கடலை நோக்கி போகிறது. ஓகேவா. அந்த ஓஷன்னா பெருங்கடல், அதை நோக்கி தான் நீ போயிட்டுருக்க. ஜஸ்ட் லைக் மார்டல் ப்ரைம். ஸோ மார்டல் ப்ரைம் அப்படின்னா சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஓகேவா. ஒரு மனுஷ வாழ்க்கையில் ஒரு சில வருஷங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது போல் உனக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை போல் நீ போகிற. நீ எங்கே உருவாகினாலும் கடைசியாக நீ எந்த இலக்கை நோக்கி போகிற அப்படின்னா கடலை நோக்கி போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர். ஸோ ஹெட்லாங்னா என்னென்னா முன்னோக்கி போயிட்டே இருக்கிறது. ஓகேவா. முன்னாடி போயிட்டே இருக்கிறது. டவுன் யூ டேஷ் இன்டு த சீ. நீ எங்கே போய் திடீர்னு போய் கலக்கிற, எங்கே போய் மூழ்கிற அப்படின்னு பார்த்தோன்னா கடலில் போய் தான் மூழ்கிறேன். சீ தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட். ஸோ அந்த கடலோட ஆழத்தை அளக்க முடியாது இல்லையா, அதே போல் நீ போகிற அந்த வழி இருக்கு இல்லையா, அதை வந்து தடைப்படுத்த முடியாது. see that sail hath never rounded. ஸோ கப்பல்கள்லாம் வந்து கடலில் பிரயாணம் பண்ணாலும் இந்த முழு கடலையும் சுற்றி வர முடியாது. கடல் எவ்வளோ தூரம் இருக்குன்றது வந்து கப்பல் வந்து போய் பார்த்துட்டு வர முடியாது. ஸோ ஆனால் ஒன்றால் வந்து என்ன பண்ண முடியும், அதை பார்க்க முடியும். ஓகேவா. லைக் எட்டர்னிட்டி, அப்படியான ஒரு நிலைத்துவமானது நீ தான். கடலில் போய் கலக்கும் போது கடலோட தண்ணியோடு நீ கலந்துறதுனால எல்லா இடத்துக்கும் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா சுற்றி போயிட்டு வருவ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கரோலின் அண்ட் பவுல்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே டெண்டிங் அப்படின்னா கோயிங் இன் எ பர்டிகுலர் வே, ஒரு இலக்கை நோக்கி போகிற மாதிரி. ஹெட்லாங் அப்படின்னா வித் த ஹெட் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் பாடி ஃப்ளோயிங், அதாவது வழிஞ்சு ஓடுறது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹேத் அப்படின்னா இந்த பாஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஹேவோட தேர்ட் பர்சனை நம்ம வந்து ஹேத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. எட்டர்னிட்டி அப்படின்னா லைஃப் கண்டினியூயிங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத். அதாவது நீ வந்து அழிஞ்சாலும் நீ அந்த கடலில் போய் கலந்து நீ இல்லாமல் போனால் கூட உன்னோட இதை வந்து அழிக்க முடியாது. நீ வந்து அதோட கலந்து தான் போகிற ஒழிய நீ அழிஞ்சு போகல அப்படின்றது தான். ஸோ வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ பார்த்திங்கன்னா மெமரைஸ் த போயம் த ரிவர். ஸோ இது ஒரு மெமரி போயம். நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ. ஸோ இங்கே போயம் லைன் வந்து ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங் த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாயிலேஜ் கிளான்சிங்னு இருக்குது. ஸோ இதுக்கான 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஹவு டஸ்
த ரிவர் ஃப்ளோ. எப்படி வந்து அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிவர் ஃப்ளோஸ் டான்சிங் ஓவர் த எல்லோ பெபிள்ஸ். ஸோ இந்த போயம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான போயம். நம்ம போயமை மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மீன்ட் பை ஃபாயிலேஜ்? ஃபாயிலேஜ் அப்படின்னா த லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட் ஆர் ட்ரீ ஆர் நோன் அஸ் ஃபாயிலேஜ். ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். இதுக்கான கொஸ்டின்ஸ், why does the poet mention the river to be swelling? ஏன் ரிவர் வந்து ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, the speed and the amount of water gradually increases. It appears as if the river is swelling. ஸோ ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் the swelling அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த சர்ஃபேசஸ் த ரிவர் ஃப்ளோ த்ரூ? த ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ போத் ரஃப் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ். எந்தெந்த சர்ஃபேஸில் போகுது அப்படின்னா, ஸ்மூத்தாகவும் போகுது, ரஃப்பான சர்ஃபேஸ்லேயும் மோதி போகுது அப்படின்றது தான். ஸோ இங்கே இதுலேருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் ஒன், ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங் லைக் இம்பெட்டுவஸ் யூத். இதுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேர் டஸ் த ரோஸ் க்ரோ? எங்கே வந்து ரோஸ் வந்து க்ரோ ஆகுது? த ரோஸ் க்ரோஸ் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர். ஸோ பேங்க் ஆஃப் த ரிவரில் தான் வந்து க்ரோ ஆகுது. விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன் இஸ் கம்பேர்டு ஹர்? எந்த ஸ்டேஜில் உள்ள மேனை இங்கே கம்பேர் பண்ணுறாங்கன்னா, த அடலசன்ட் ஸ்டேஜ். ஓகேவா? அந்த இளைஞர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த குழந்தை பருவத்தில், இளைஞர் பருவத்தில் இருக்கிறவங்கள தான் நம்ம அடலசன்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேன் இஸ் கம்பேர்டு, குழந்தைகளை. நெக்ஸ்ட்டு, ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் ஆஸ் டைம் சீமிங் ஸ்டில் இன் மோஷன். ஸோ இங்கே வாட் இஸ் ப்ராட் அண்ட் டீப்? த ரிவர் இஸ் ப்ராட். எதோ நம்ம ப்ராடாகவும் டீப்பாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, த ரிவர். இஸ் த டைம் ஸ்டில்? நோ, த டைம் இஸ் கன்ஸ்டன்ட்லி மூவிங். ஸோ டைம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் இங்கே ரிவர் தான் வந்து நமக்கு மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, டைம் இஸ் நாட் கன்ஸ்டன்ட்லி மூவிங் கூட நீங்கள் ரைட் பண்ணலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு, டெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன் ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம். ஸோ இதுக்கான கொஸ்டின், வேர் இஸ் த ரிவர் ஃப்ளோயிங் டு? த ரிவர் இஸ் ஃப்ளோயிங் இன் டு த ஓஷன். எங்கே போகுது அப்படின்னா, ஓஷனுக்கு போகுது. செகண்ட் ஒன், வாட் டஸ் த போயட் மீன் பை மார்டல் பிரைம்? மார்டல் பிரைம்னு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்டல் பிரைம் மீன்ஸ் மெச்சூர் மேன் ஹூ சைலண்ட்லி மார்ச்சஸ் டுவோர்ட்ஸ் த கோல். அதாவது ஒரு மெச்சூரான ஒருத்தவங்க வந்து எப்படி அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு போவாங்களோ, அதே போல் தான் இங்கே ரிவரும் அதோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு போகுது. ஓகேவா? ஸோ இங்கே 5 கொஸ்டின் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துலையும் 2 கொஸ்டின்ஸ், மொத்தம் நம்ம 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, போயட்டிக் டிவைசஸ். ஸோ இது ஒரு நம்ம கிராமர் போல தான். ஸோ போயட்டிக் டிவைஸ்னால் நம்ம அந்த அணி இலக்கணம்னா தமிழில் படிப்போம் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான வர்ணனைகளில் வந்து இங்கே போயம் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான போயம் இது? சோகமானதா, இல்லை சந்தோஷப்படக்கூடியதா, இல்லை ஒரு பொருளை மறைச்சி பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அனஃபரா அப்படின்னா என்னென்னா, அனஃபரா இஸ் த ரிப்பீட்டேஷன் ஆஃப் எ சர்டன் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் சக்ஸசிவ் லைன்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஆர் ஸ்பீச். ஸோ அனஃபரானா என்னென்னா, ஒரு லைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் உள்ள மாறி இருக்குது, மற்றபடி ஃபஸ்ட் ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு 2-3 லெட்டரோ சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக சேமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், see that line hath never sounded, see that sail hath never rounded. ஸோ இங்கே சவுண்டட், ரவுண்டர், இங்கே லைன், sail, அவ்வளோதான் இங்கே. ஸோ அனஃபரா அப்படின்னா ரிப்பீட் ஆகுறது, ஃப்ரேஸ் மட்டும் அப்படி ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் மாறி இருக்கிறது, இதை நம்ம அனஃபரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? see that அப்படின்றது பாருங்கள் சேமாக இருக்கு இல்லையா? சியை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க, சி அப்படின்றத வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எபிடெத் அப்படின்னா என்னென்னா, epithet is an adjective or phrase expressing a quality or attribute regarded as characteristics of the person or the thing mentioned. ஸோ இங்கே எபிடெத் அப்படின்னா என்னென்னா, ஒரு அட்ஜெக்டிவ் போல் ஒரு நவுனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். இங்கே எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிவரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அதாவது லிட்டில் ரிவர், ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர் அப்படின்லாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ இதெல்லாம் எபிடெத். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இமேஜரி. Imagery is the name given to the elements in a poem that sparks the senses. It need not be only visual, it can relate any of the 5 senses: sight, hearing, touch, taste, smell. ஸோ அதாவது என்னென்னா, நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 5 சென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நமக்கு, ஸோ இமேஜரி அப்படின்றது என்னென்னா ஒரு கற்பனை காட்சி தான். நம்ம இதை படிக்கும்போது அந்த சீன் நமக்கு கண் முன்னே தோன்றுறது தான். ஓகேவா? நம்மளோடது அப்படியே ஒரு விஷயத்தை ரீட் பண்ணும்போதே நமக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம், அதை ரீட் பண்ணும்போது கண்ணில் பார்த்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ்.
So bright you sparkle on your way over the yellow pebbles dancing through the flowers and foliage glancing like a child at play. ஸோ இந்த ஸ்டான்ஸால் நம்ம ரைமிங் வேர்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே என்னென்னா அதுக்கு கடைசியில் இருக்கும் இல்லையா, ஒரே மாதிரியான சவுண்ட்ஸில் வரக்கூடியது. வே, ப்ளே, டான்ஸிங், கிளான்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மென்ஷன் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம். ஸோ இந்த போயமில் இருக்கக்கூடிய ரைமிங் ஸ்கீம் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாக வைஸாக நம்ம என்னென்னா லிட்ரரி அப்ரிஷியேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு வந்து 5 மார்க்ஸுக்கு நமக்கு வரக்கூடியது. ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போயமோட ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, ரைம் ஸ்கீம் என்ன, அலிட்ரேஷன் என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணோன்னா 5 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபேர் ஆஃப் ரேஸ் அப்படின்றது ஆஃபிலி போர்ஷன்ஸ்லாம் வரும். அதாவது கொடுத்துருக்க ஸ்டான்ஸாவை வந்து அப்படியே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்குள்ள லிட்ரரி அப்ரிஷியேஷன், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ரைம் ஸ்கீம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட லைன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும். அதை நீங்கள் புக் எடுத்து வச்சுக்கோங்க. ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வேவ், ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங், த்ரோ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாயிலேஜ் டான்சிங் லைக் ஏ சைல்ட் அட் ப்ளே. ஸோ இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வந்து வே, ப்ளே, டான்சிங், கிளான்சிங். ஸோ அப்போ நமக்கு ரைம் ஸ்கீம் எப்படி வரும்னா ஏ, பி, சிசிபி அப்படின்னு வரும். ஓகேவா? நீங்கள் புக்கு வச்சு பார்க்கும்போது தான் ரைம் ஸ்கீமை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ரைம் ஸ்கீம் ரைட் பண்ண முடியும். ஸோ இங்கே நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்கள். வே, ப்ளே, டான்சிங், கிளான்சிங். நெக்ஸ்ட்டு அலிட்ரேஷன் வேர்டு. இந்த ஸ்டான்ஸாக்குள்ள அலிட்ரேஷன் வேர்டு அப்படின்னா, அலிட்ரேஷனாக ஒரு வார்த்தையோட ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிறது. ரிவர் 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 அப்படின்னு இந்த ரிவர் ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஃபாயிலேஜ்னு 4th லைனில் இருக்கும். ஸோ அதை எழுதி அந்த ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் எது சேமாக இருக்கோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கணும். என்ன மாதிரியான அணி இருக்குது அப்படின்னு. ஸோ அனஃபரா அப்படின்னா ரிவர் ரிவர். அனஃபரா அப்படின்னா எந்த வேர்டு ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அது. சிமிலி அப்படின்னா போல, லைக் ஆஸ்ன்னு அந்த ஒரு சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா இந்த லைனில் அதை நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது எபிடெப்னா இந்த அஜெக்டிவ் போலன்னு சொல்லுவோம் இல்லையா, லிட்டில் ரிவர். ஸோ இமேஜரியாக இங்கே என்னென்ன லைன்ஸ் இருக்குன்னா, பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, ஸ்பார்க்கிள் ஆகிறது, ஓவர் த எல்லோ பெபிள்ஸ், ஃப்ளவர் அண்ட் ஃபாயிலேஜ். இந்த 3 வார்த்தையுமே நமக்கு வந்து இமேஜரி சென்டென்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பர்சோனிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா ஹியூமன் குவாலிட்டிஸ் வந்து அந்த அனிமல்ஸ்க்கோ இல்லை பேர்ட்ஸ்க்கோ இல்லை வேறு எதுக்கு ஹியூமன் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் வந்து அதை வந்து இருக்கிறது போல் கம்பேர் பண்ணுறது. இங்கே எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்த்தோம்னா ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர், ஆன் யூ ரஷ் த்ரூ rough and smooth, louder, faster, traveling, leaping, over rocks by rose banks sweeping, like impetuous youth. ஸோ இந்த ஸ்டான்ஸாக்கான ரைமிங் வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்மூத், யூத், லீப்பிங், ஸ்வீப்பிங், இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ அப்போ ரிமைனிங் உள்ளதுக்கு ரைம் ஸ்கீம் பார்த்தோன்னா ஏ, பி, சிசிபி. பேராக இருக்கிறதுக்கு ஒரே லெட்டர் கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த ஸ்டான்ஸாக்குள்ள அலிட்ரேஷன் வேர்ட் பாருங்களேன். ஆஸ் யூஷுவல் ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர். ஓகேவா? அது வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ரஷ், ரஃப். ஓகேவா? லவுடர், லீப்பிங், ராக்ஸு, ரோஸு, இது எல்லாமே ஒவ்வொரு லைன்லையும் இருக்கக்கூடிய அலிட்ரேஷன் வேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்களேன். ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க் அப்படின்றது நம்மளோட இமேஜினேஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிமிலி அப்படின்றது இதில் வந்து லைக் இம்பெட்டுவஸ் யூத், அதாவது அந்த குழந்தைகள் போல், அடலசன்ட் ஸ்டேஜ் போல் அப்படின்னு. எபிடெப்னா ஸ்வெல்லிங் ரிவர்னால் என்ன சொல்லியிருந்தோம் நம்ம, பெருக்கெடுத்து ஓடுறது. இம்பெட்டுவஸ் யூத் இது எல்லாமே எபிடெப், அதாவது அஜெக்டிவாக இருக்குங்க. கான்ட்ராஸ்ட்னா ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி. ஓகேவா? ரஃப்பு, ஸ்மூத், அந்த மாதிரி. இதுதான் நம்ம கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதை விட ஈஸியான ஒரு லிட்ரரி அப்ரிஷியேஷனே கிடையாது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 ஸ்டான்ஸாக்கான பேராஃப்ரேஸ் பாருங்களேன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக வந்து எழுதும்போது இது ஒரு 5 மார்க்ஸ் நமக்கு ஆஃபலி போர்ஷன், குவார்ட்டர்லியில், ஆன்வலெல்லாம் கேட்பாங்க. ஸோ பேராஃப்ரேஸ் பாருங்கள். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் த ரிவர் ரிட்டன் பை கரோலின் அண்ட் பர்ல்ஸ். இது வந்து இந்த போயம் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 2 லைன் வந்து எல்லாத்துக்கும் காமனாக எழுதிடணும். ஸோ இது வந்து கான்டெக்ட்ஸ்னு ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்கன்னா இதுக்கு வந்து 1 மார்க் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த 5 லைனுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன எழுத போகிறோன்னா, த போயட்டஸ் சேஸ் தட் த ரிவர் இஸ் ஷைனிங் பிரைட் as it flows on its way. It is dancing over yellow pebbles and it is moving through the flowers and leaves. The river is playful like a child. அதாவது நீங்கள் டீட்டெயில் படித்தா கூட அதுலேருந்து நீங்கள் இந்த ஸ்டான்ஸாக்குள்ளதை பிரித்து தனியாக எழுதிடலாம்.
இல்லை நீங்கள் பேராஃப்ரேஸ் படித்தா கூட இதை நீங்கள் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், டீட்டெயிலாகவும் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸாக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் த ரிவர் ரிட்டன் பை கரோலின் அண்ட் பவுல்ஸ். இது வந்து சேம். ஓகேவா? இந்த ஸ்டான்ஸாக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். The poetess says that more and more water is flowing through the river. The river rushes through rough and smooth land. It is becoming louder and louder, faster and faster. It leaps over rocks and flower beds. It is behaving like an uncontrollable youth. ஓகேவா? ஈஸியாக தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த லைன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இது 2 ஸ்டான்ஸாக உள்ளது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டான்ஸா. ரிவர் ரிவர் brimming river, broad and deep and still as time, seeming still yet still in motion, tending onward to the ocean just like mortal pride. ஸோ இந்த ஸ்டான்ஸாக்கான ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைம், ப்ரைம், மோஷன், ஓஷன் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ரைம் ஸ்கீம் பாருங்கள் சேமாக ABCCB அப்படின்றது தான். இதுக்கான அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமிங், ஸ்டில், இது மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரிவர் லிவர் அதை நீங்கள் எழுதிக்கலாம். ரிவர் ரிவர் அப்படின்றத நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேமாக வந்து அனஃபரான்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிமிலி, இங்கே லைக்குன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை சிமிலியாகவும் கன்சிடர் பண்ணலாம். பர்சோனிஃபிகேஷன், மார்டல் ப்ரைம்ன்றதுனால பர்சோனிஃபிகேஷனாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்த லைன்லையும் பாருங்கள் ஸ்டில், ஆஸ், டைம், ஆஸ் வந்திருக்கனால இது நம்ம சிமிலியாக சொல்கிறோம். எபிட்டத்னா பிரிம்மிங் ரிவர், இது ஒரு அஜெக்டிவ் ரிவரை பற்றி உள்ளது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான பேராஃப்ரைஸ் பாருங்களேன். These lines are taken from the poem The River written by Caroline Ann Bowles. The poetess says that the river is overflowing the banks. It is broad and deep. It looks motionless, but it is flowing forward all the time. It is moving towards the sea as a mature man who marches towards his goal. ஓகேவா? ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேராகிராஃப் எழுதும்போது அந்த ஃபஸ்ட்டு 2 லைன் இருக்குது இல்லைங்களா, தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம், அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேராஃப்ராஸாக எழுதும்போது இப்படி தான் நம்ம தனியாக எடுத்து எழுதணும். ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர், டவுன் யூ டேஷ் இன் டு த sea that line hath never sounded, see that sail hath never rounded like eternity. ஸோ இந்த லைன்ஸ்க்கான ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சவுண்டட், ரவுண்டட், see eternity, இஇ அப்படின்ற சவுண்டில் முடியுது. ஸோ இதுக்கான ரைம் ஸ்கீம் பாருங்கள் ABCCB. ஸோ இது வந்து நியூ எடிஷன்றதுனால இங்கே வந்து சியையும் எட்டர்னிட்டியும் ரைமிங் வேர்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 years பேக் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இது 2 ரைமிங் வேர்ட்ஸை கன்சிடர் பண்ணலை. ஸோ அதனால் நியூ வெர்ஷன் படி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன் யூ டேஷ் டிடி, சி சவுண்டட், சி சேல், எஸ் அப்படின்றத வந்து இங்கே அலிட்ரேஷன் வேர்டாக இதே போல் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்களேன். எபிட்டத், அதாவது ஹெட்லாங் ரிவர் அப்படின்ற மாதிரி. அனஃபரா வந்து இங்கே சி தட் லைன் ஹேத் நெவர், இதுவும் உண்டு. ரிவர் ரிவர் அப்படின்றதும் உண்டு. சிமிலி அப்படின்றது லைக் வந்திருக்கனால லைக் எட்டர்னிட்டி. இமேஜினரி டவுன் யூ டேஷ் இன் டு த சி, இது வந்து இமேஜரி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ இது எல்லாமே இந்த லைனுக்கான எபிட்டப் என்ன, இமேஜரி என்ன அப்படின்றது எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் நம்ம ஓவராலாக இந்த போயம்குள்ளே எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம் பார்த்ததுனால இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து அந்த ஸ்டான்ஸாலேருந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ ஸ்டான்ஸா வைஸ் ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா ஒன்றில் ABCCB தான். இதே பேட்டர்ன் தான் வந்து 4 ஸ்டான்ஸாக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அலிட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டான்ஸா 1ல் ரிவர் ரிவர், லிட்டில் ரிவர், யூ யுவர், ஃப்ளவர்ஸ், வாயிலேஜ். ஸ்டான்ஸாஸ் 2ல் பார்த்திங்கன்னா ரஃப்பு, ரஷ், ரஃப், லவுடர், லீப்பிங், ராக்ஸு, ரோஸ் பேங்க்கு. தேர்ட் ஸ்டான்ஸாவில் சீமிங் ஸ்டில்லு. ஸ்டான்ஸா 4ல் டவுன் டேஷு, சி சவுண்டட், சேல். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது 5க்குள்ள எக்ஸாம்பிள் எபிட்டப் என்னென்னா லிட்டில் ரிவர், ஸ்வெல்லிங் ரிவர், இம்பெட்டுவஸ் யூத், பிரிம்மிங் ரிவர், ஹெட்லாங் ரிவர், இது எல்லாமே எபிட்டப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜரி என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆஃப் இமேஜரி என்ன நல்லா இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கும் பார்த்தீங்கன்னா பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங், த்ரோ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாயிலேஜ் டான்சிங். இதில் பிரைட் ஸ்பார்க்கிள், எல்லோ பெபிள், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாயிலேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா லவுடர், ஃபாஸ்டர், ராவலிங், லீப்பிங், ஓவர் ராக்ஸு, பை ரோஸ் பேங்க்கு, இது எல்லா வேர்ட்ஸுமே இமேஜரி தான். டவுன் யூ டேஷ் இன் டு த சி,
ஸோ இது எல்லாமே இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இமேஜரியான ஒரு வேர்ட்ஸ் தான். இதை ரீட் பண்ணும்போதே அந்த சீன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இமேஜினேஷன் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ஏ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 120 to 150 வேர்ட்ஸ். So how does the poet bring about the comparison of life with the river? Explain it with reference to the poem. There are 4 stages in the river passage and 4 stages in our lives. In the beginning, the river is a small stream like the child who is small. The river is innocent and dancing over pebbles just as the also dances out of happiness. In the second stage, the adolescent boy is rash and reckless. The river also runs in a furious manner. It moves noisily over pebbles, rough land and smooth land. In the third stage, the man is serious and thoughtful. Like him, the river is broad and deep and flows silently. In the last stage, the river flows into the sea and similarly man meets death. Thus, the 4 stages of man's life are compared to the course of life beautifully. So, moral என்னன்னு பார்த்தீங்கன்னா, the river not only carries water but also life. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் ஹவு த போயம் கிளியர்லி டிஸ்கிரைப் அபவுட் த ஃபியூச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் த river. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் த poet has beautifully described the 4 stages of the river. In the first stage, the river is small and narrow. It shines brightly and dances over the yellow pebbles. It glances at the leaves, flowers and plants on its way. In the second stage, the river is loud and reckless. It runs fast. It rushes through smooth land and rough land. In the third stage, the river is quiet. It appears to be motionless, but it is deep and dangerous. It can swallow people if they step into the river. In the last stage, it joins the sea. The depth of the sea has not been measured and the ships have sailed over all the parts of the sea. Thus the poet described the river. ஸோ இதுதான் வந்து இந்த poet வந்து இந்த ரிவரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இது வந்து செகண்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா based on your understanding of the poem, complete the summary of the poem by choosing the word or phrase given below. ஸோ இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் வந்து இந்த போயத்தோட மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். In the poem The River, the poet compares the flow of the river with different dash. ஸோ இங்கே எதை நம்ம கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்பை தான் இங்கே வந்து இந்த ரிவரோட ஸ்டேஜாக இங்கே கொடுத்துருக்காங்க. The first stanza explain how the sparkling river goes dancing over. ஸோ எதை டான்சிங்னா the yellow pebbles and glancing through the flowers and leaves. These acts of the river is compared to a curious and innocent child பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ child at play. The second stage compares the river to a reckless youth who goes through rough and smooth patches of life. இங்கே ரெக்லஸ் அப்படின்னா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? லைக் a youth here the river becomes louder, faster and sweeping everything all along the way. In the third stanza, the river becomes like a hard working man who is at a dash of life அப்படின்னா prime phase. ஓகேவா? Here the deep and broad river seems motionless but it keeps moving towards the sea like a matured man who silently marches towards the goal. In the last stanza, the long journey of the river reaches the endless sea like a human life attains eternity. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஹோல் போயமை நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே வரக்கூடிய இந்த ஃப்ரேசஸ் நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.